கொடைக்கானலுக்கு திருச்சியை சேர்ந்த 4 இளைஞர்கள் சுற்றுலா வந்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் தங்கும் அறையில் அடுப்பு கரி புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 சுற்றுலா இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கோபால்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதன் பின்னர் திடீரென மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்ய துவங்கியது. இம்மழையால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிவிட்டபடி சென்றன. இதன் பிறகு இரவு நேரத்திலும் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலையில் இருபுறமும் மழைநீர் புரண்டு ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று மாலை திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் பெய்த கனமழையால் பேருந்தின் மேற்கூரை வழியாக நீர்வீழ்ச்சி போல் மழைநீர் கொட்டியது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டு நனைந்து கொண்டே மிகவும் சிரமப்பட்டு பேருந்தில் பயணம் செய்தனர். இந்த காட்சியை பயணி ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோவிலில் 100க்கும் மேற்பட்ட நாகர் சிற்பங்களுக்கு பால், மஞ்சள், பன்னீர், உப்பு, நல்ல மிளகு உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்து வருகின்றனர். இங்கு கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பெண் பக்தர்கள் வருகை தந்து நாகர் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் உள்ளிட்ட வழிபாடுகளை நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரிக்கண்ணு சமயபுரத்திற்கு கடந்த 7ஆம் தேதி பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த போது நார்த்தாமலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த மாரிக்கண்ணு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சம்மதத்துடன் மாரிக்கண்ணுவின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது. திருமயம் அருகே அரிமளம் அருள்மிகு ஸ்ரீ சேத்துவேல் செல்ல ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. இப்போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் மாட்டுவண்டி பந்தயத்தை கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மல்லாங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெருமிலை குறும்ப நாயனார் திருக்கோவிலில் 1159வது குருபூஜை விழாவை முன்னிட்டு சுவாமி அம்மாளுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலுக்கு தமிழகத்தின் கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பெருமிலை குறும்ப நாயனார் குருபூசை விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.